எங்கள் பேக்யார்டில் இருக்கிற வாழை தோட்டம் பாருங்கள், எல்லாமே தேன் வாழை. நான் வச்ச வாழையிலேருந்து கன்று வந்து எக்கச்சக்கமாக கொலை தள்ளிட்டு இருக்கு. அந்த பக்கம் 4 கொலை இருக்குது, நான் ஒன்று வெட்டிட்டேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இன்னும் 3 கொலை தள்ளி இருக்கு. இது ஒன்று, அங்கே ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இப்போ இந்த 3வது இதை பற்றி ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த துளிர் பாருங்கள், அப்படியே உள்ளுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு நின்றுது. சரி, இது இனிமேல் இந்த வாழைக்கே வர ஒரு வியாதி இருக்குது. அது இந்த துளிர் அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படியே துளிர் அடைச்சதுன்னா அது ஒரு வைரஸ் டிசீஸ்னால வருது. சில சமயம் வெட்டி விட்டு மருந்தெல்லாம் உள்ளே போடுவாங்க. அப்படி கவனிக்க முடியாதவங்க அப்படியே விட்டுருவாங்க. அது என்ன ஆகும், அதோட கண்ணுகள்லாம் நிறைய வரும். எல்லாமே இந்த வியாதியில் தான் இருக்கும். ஸோ மொத்தமும் போயிடும். மற்றதுக்கு இல்லாமல் பரவற மாதிரி ஒரு வியாதி அது, துளிர் அடைக்கிறது. ஸோ இது துளிர் அடைச்சி போச்சு. இனிமேல் இது நம்ம எப்படி திருப்பி ரெக்கவர் பண்ணுவோம்னு தெரியலையே, எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, இங்கே பாருங்கள், இதோட இலை தான் இப்படி வந்துட்டுருக்குங்க. இது இங்கே பால்கனிலேருந்தே எனக்கு எட்டும். இங்கேருந்தே தினமும் பார்ப்பேன் நான். இதை காலையில் இதில் தான் கண்முழிப்பேன். ஏன்னா பசுமையாக இருக்கு இல்லையா, பக்கத்துலலாம் கட்டடம் பாருங்கள். அதனால் என்னுடைய வாழைத்தோட்டம் மட்டும்தான் கண்ணுக்கு குளிர்ச்சி, பசுமை. இப்போது இதில் என்னாச்சுன்னா, நான் சொன்னேன் வாழைக்கிட்ட, இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துருக்க, இனிமேல் நீ ரொம்ப கஷ்டப்பட தேவை இருக்காது. எப்படியாவது இந்த கொலையை தள்ளிடுமா, வெளியில் தள்ளிடு. அப்புறம் பாரு, உனக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். உனக்கு வெற்றி தான். எப்பாடுபட்டாவது அந்த கொலையை வெளியில் தள்ளிடு. நீ கொலைக்காமலாம் இருக்க மாட்ட, நல்லா வளர்ந்து வந்திருக்க. அதனால் சீக்கிரமாக குணமாயிடும் உனக்கு. இதெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது. இந்த இலை ஏதோ உனக்கு சுருண்டு போயிருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பாக குலை தள்ளணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேங்க. ஒரு நாள் தான் சொன்னேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4 நாளுக்கு அப்புறம் அந்த சின்ன இலை அப்படியே பாருங்க, சின்ன இலையாக ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த கொலையோட சேர்ந்து அது வந்த உடனே கொலை தள்ளிட்டுங்க. கொலை தள்ளும்போது சின்ன பூவாக தான் இருந்தது. சரி, இந்த அளவுக்கு நீ ரிக்கவர் ஆகி அழகாக நான் சொன்ன பேச்சு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உன்னையே நீ தேர்த்திக்கிட்ட அப்படின்னு நினச்சின்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கிட்டையும் பேசினேங்க. அப்புறம் பார்த்தா அந்த கொலையே பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. மற்ற வாழையெல்லாம் இப்படி தான் குலைக்கும், இந்த சைஸில் தான் 20 காய் இருக்கும் ஒரு சீப்லேயே. அதே மாதிரி இதுவும் குலை தள்ளிடுது. அப்போ எவ்வளோ புரிஞ்சுக்கிறது பாருங்கள் நம்ம பேசுகிறத. அதுக்கு புரிஞ்சுக்கிறதுங்கிறத விட அதுக்கு அந்த ஊக்கம் கொடுக்கறது தேவைப்படுறது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் பேசி பாருங்கள், அது கண்டிப்பாக அதுக்கு